மண்மரபு நேயர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி எதுக்கு பேச போகிறோன்னா, திடீர்னு ஒரு தோணுச்சு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆனி மாதம் 15ஆம் தேதி நம்ம ராஜேந்திரன் இல்லையா, அவர் முடிசூடின நாளாம். எங்கே தெரியுங்களா, திருவாரூரில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னு நான் பார்த்தோன்னே அடடா, நமக்கு ராஜேந்திரன் ரொம்ப நம்மளோட இணைந்த ஒரு இவராச்சு, ஒரு அரசராச்சு. ராஜராஜனை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் ராஜேந்திரனை பற்றி நிறைய சொல்லலை அப்படிங்கிறது என் மனசில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ராஜராஜனை விட ராஜேந்திரனுடைய சிறப்புகள் ரொம்ப அதிகம். அது இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தணும். ஈவன் நம்மளுடைய பாரத பிரதமர் கூட ராஜேந்திரனுடைய கடாரம் கொண்ட அந்த வெற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதனால் நமக்கு ராஜேந்திரனை இன்றைக்கி ஒரு விழா நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்டிப்பாக ராஜேந்திரனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்மரபு நேயர்களுக்கு பேசணும், அவங்கக்கிட்ட அதை பற்றி சில செய்திகள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனி மாதம் என்ன நடக்குது அப்படின்னா, முடிசூடியரா. யார் முடிசூடினாலும் ராஜேந்திர சோழன் அவன் யார் தெரியுங்களா, ராஜராஜனுடைய மகன். ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கங்கை கொண்ட சோழபுரம் நினைவு வரும், கடாரம் வரும், கங்கை வரைக்கும் போனான் அப்படின்ற வெற்றி கொண்டான் அப்படிலாம் அந்த செய்திகள் நமக்கு வரும். ராஜேந்திர சோழன் யார் அப்படின்னு சொன்னால், முதலாம் ராஜராஜனுடைய மகன், திருமகன். அவன் வானவன் மாதேவிக்கு பிறந்தவங்க. ராஜானுடைய மகனான ராஜேந்திரன் எப்போ முடிசூடினா, எப்போ ஆட்சிக்கு வந்தான்னா 1014லேருந்து 1044 வரைக்கும் அவன் ஆட்சி செஞ்சுருக்கான். ஆனால் இவன் ராஜராஜனுடைய ஆட்சி செஞ்சுருக்கான். ராஜராஜனுடைய பல வெற்றிகள் ராஜேந்திரனுக்கு நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா ராஜேந்திரனுடைய ஒரு பட தளபதியாகத்தான் இதுக்கு போயிருக்கான். ஸ்ரீலங்கா, இன்றைய ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு செஞ்சுருக்கான். அங்கே வெற்றி கொண்டிருக்கான். பல பகுதிகளில் அவன் ராஜராஜனுக்கு துணை நின்று வெற்றிகள் அவன் கொண்டிருக்கான். ஸோ அதனால் ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், அவனுடைய பட்டப்பெயர்கள், சிறப்புகள் நிறைய இருக்கும். அவனை இப்போ கேட்டிங்கன்னா கடாரம் கொண்டான்னு சொல்லுவாங்க, கங்கை கொண்டான்னு சொல்லுவாங்க. அவனை பற்றி நமக்கு, அவன் கட்டின கோயில் எங்கே இருக்குது தெரியுங்களா, நம்ம தற்போதைய அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. மிகப்பெரிய கோயில். அண்மையில் கூட நம்ம பாரத பிரதமர் அங்கே வந்திருந்தாங்க. அந்த கோயிலை பற்றி சுற்றி பார்த்தாங்க. நம்ம அது எல்லாமே நம்ம ஈவன் நம்மளுடைய இளையராஜா ஐயா கூட அங்கே ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினார். ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்திகள் தான். இந்த ராஜேந்திரனுடைய கல்வெட்டுகள் அந்த கோயிலில் இருக்கான்னு சொன்னால் அது அங்கே இல்லை. அவனுடைய கல்வெட்டுகள் அங்கே இல்லை. அவன் கட்டினது, அவன் தான் அந்த கோயில் கட்டினான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு செய்தி என்ன அப்படின்னா, எங்களுக்கு எசாலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குனாக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஊரில் என்ன பண்ணாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு திருப்பணிகளுக்காக தோண்டி எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அது சில செப்பு பட்டயம் ஒன்று கிடச்சிது. அந்த செப்பு பட்டயத்துக்கு பேர் எசாலம் செப்பு பட்டயம் அப்படின்னு பேர். அந்த செப்பு பட்டயம் யாருதுன்னா நம்ம முதலாம் ராஜேந்திர சோழன். அதில் தான் இவன் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படிங்கிற கோயிலை கட்டினதற்கான, அது யார் கட்டினான்னா அவருடைய ஈசான சிவன் பண்டிதர் அப்படிங்கிற அவருடைய ஆச்சாரியாருக்காக, அவருடைய தலைமையே இருக்கிற தலைமை குருக்கள்னு சொல்ல வேண்டாம், ஆச்சாரியார், அவருக்காக ராஜகுரு அவருடைய நினைவாக இந்த எசாலத்தில் அந்த செப்பேடை கொடுக்குறான். ஆனால் அந்த செப்பேடில் இவன் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோயிலை அமைத்ததற்கான செய்தி வருது. ஆனால் நமக்கு அந்த கோயிலில் எந்த கல்வெட்டுகளும் இல்லை. ஆனால் அந்த கோயிலில் 48 கல்வெட்டுகள் இருக்குது. எங்கே? நம்ம கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோயிலில். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டமான அந்த விமானம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தஞ்சாவூர் விமானம் தான் மேசிவாக அப்படியே உயர்ந்து இருக்கிற ஒரு விமானம். ஆனால் நம்மளுடைய கங்கை கொண்ட சோழீஸ்வரம் விமானம் ஒரு பெண்மையுடைய ஒரு நளினத்தோடு அப்படியே பார்க்கறதுக்கு நளினமான ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய இதை ஒத்துப்பீங்க. இதை நான் சொல்லலைங்க, பெர்சி பிரவுன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆர்ட் ஆசிரியர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது ரெண்டுக்குமே அவர் கம்பேர் பண்ணும்போது இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நெடுமையாக நின்ற ஒரு ஆண் மகன் போன்ற ஒரு தோற்றம் அளிப்பதாகவும்,
இந்த நம்மளுடைய இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் வந்து ஒரு பெண்மையுடைய நளினத்தோட இருக்கிற ஒரு கோயிலாக இருப்பதாகவும் அவர் வந்து தெரிவிக்கிறார். இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த சிற்பங்கள்லாம் வந்து அப்படியே நம்மளோட பேசும். ஒரு சிற்பமும் வந்து நம்மளோட பேசும். அதில் வந்து மிக சிறப்பானது வந்து நம்ம சரஸ்வதி சிற்பம், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டீஸ்வர அனுகிரக மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து இந்த பட்டம் சுற்றுற மாதிரி இருக்கும். சண்டீஸ்வரர் அப்படிங்கிறவருக்கு பட்டம் சுற்றுற மாதிரி இருக்கும். எல்லா சிற்பங்களையும் உங்களோட பேசும். உமா சகித மூர்த்தின்னு பார்த்திங்கன்னா அந்த உமை வந்து கோச்சிட்டு போவாங்க. நம்ம ஆள் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நம்ம சிவன் அவர் வந்து தலைமுடியில் வந்து கங்கையை வச்சுருப்பார், கங்கையை வச்சுருப்பார். இவங்க கோச்சிட்டு போவாங்க. இவங்களை வந்து ஆற்றுப்படுத்தி, இவங்களை வந்து ஆற்றமைப்படுத்தி அவங்கள வந்து கூட்டு வரா மாதிரி அவருடைய அந்த போஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கதை பேசும். அந்த சிற்பங்கள் அனைத்துமே வந்து கதை பேசுவதாக இருக்கும். மிகவும் அருமையான ஒரு கோயில். சரி, நம்ம வந்து கோயிலை பற்றி மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து இப்போது மத்திய தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மிகவும் சிறப்பாக அவங்க பராமரிச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே கோயிலை பற்றி தான் சொன்னேன். நீங்கள் கோயிலை வந்து நாங்கள் இன்னொரு நாளைக்கு கோயில்களே கூட்டிகிட்டு போயிட்டு அதோடைய அழகை வந்து நம்ம ரசிப்போம். இன்றைக்கி நாம் பேச போகிறது முதலாம் ராஜேந்திரனை பற்றி. ராஜேந்திரனுடைய பட்ட பெயர்கள்லாம் நான் சொன்னேன். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், கங்கை வரைக்கும் போனான். கடாரம்ன்ற நம்ம இப்போ தற்போதைய மலேசியாவில் பார்த்திங்கன்னா கெடான்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரும் கூட இந்த கடாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியா, நான் என்ன பண்ணோம், நாங்கள் இந்தோனேஷியாவுக்கு யோககர்த்தா அப்படிங்கிற ஊருக்கு போனோம். எனக்கு யோககர்த்தாவுக்கு இறங்கின உடனே அங்கே வந்து ஒரு போர்டு இருந்தது, ஸ்ரீ விஜயம் அப்படின்னு. நான் வந்து ஒரு தொல்லியல் அறிஞர், வரலாற்று ஆசிரியர். நான் இதை பற்றிலாம் பேசும்போது ஸ்ரீ விஜயம், இந்த ஸ்ரீ விஜயம் தான் வந்து நமக்கு கல்வெட்டுகளில் செப்பேடுகளும் குறிக்கப்படுகின்ற ஸ்ரீ விஜயம் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம வந்து ராஜேந்திரன் சோழன் வந்து கால் வைத்த அந்த இடத்துல நம்மளும் வந்து கால் வைக்கிறோம் அப்படின்னும் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருந்தது. இந்த ராஜேந்திர சோழனுடைய மனைவிமார்கள் பேர் தெரியுங்களா? அவர்கள் மனைவி வந்து அவருக்கு பல மனைவிங்க இருப்பாங்க. எப்படியுமே ஒரு அரசன்னா பல மனைவிகள் இருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் பட்டத்து அரசிகள் வந்து சில இருக்காங்க. அவங்க வந்து முக்கோன் அடிகள், அறிந்தவன் மாதேவி, வானவன் மாதேவி, அப்புறம் திரிபுவன மாதேவி, வீரமாதேவி, பஞ்சவன் மாதேவி அப்படிங்கிற அரசிகள்லாம் இருக்காங்க. இதில் வந்து வீரமாதேவி வந்து ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு சொல்ல வேண்டாம்னா, இவங்க என்ன பண்ணாங்க, அரசர் ராஜேந்திர சோழன் வந்து இறைவனடி சேர்றாரு, அவர் இறந்துடுறாரு. 1044 அவர் இறந்த போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வீரமாதேவியும் அவரோட சேர்ந்து உடற்கட்டை ஏறிடுறாங்க. ஸோ அவங்க உடற்கட்டை ஏறின அந்த காலத்தில் அது இருக்கும் இல்லையா, உடற்கட்டை ஏறுதல்ன்ற இருக்கும். ஸோ உடற்கட்டை ஏறின பிறகு அவனுடைய அந்த வீரமாதேவியுடைய தமையனார், ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சகோதரி வந்து தீயிலே இறந்ததுனால தண்ணீர் பந்தல் வைக்கிறார். எதுக்குன்னா அந்த அவருடைய தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீர் பந்தல் வைக்கிறார். இது வந்து பிரம்மதேசம் அப்படிங்கிற ஊரில் வச்சது. இதுக்கு கல்வெட்டும் நமக்கு செய்திகள் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து அந்த சோழ அரசியர்கள் வந்து எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் செய்தி ஒன்று சொல்லணுங்க. ராஜேந்திரன் பேரில் வந்து மக்களுக்கு எவ்வளோ ஒரு பிரியம் இருந்ததுன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய புளிய மரத்துக்கு கூட ஒரு பேர் வைக்கிறாங்க. எந்த ஊர் தெரியுங்களா? கோனேரி ராஜபுரத்தில் உள்ள சுத்தமல்லி வாய்க்கால் அந்த கரையில் ஊர் மக்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பொது காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே கூடியிருந்தாங்க தெரியுங்களா? புளிய மரத்துக்கு பேர் வந்து ராஜேந்திரன் என்று பெயரிடப்பட்ட புளிய மரத்தின் கீழே உட்காந்து அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற செய்தி. எந்த ஊர் தெரியுங்களா? கோனேரி ராஜபுரத்தில் சுத்தமல்லி வாய்க்காலுக்கு அருகில் இருக்கிற ஒரு மேடையில் உட்காந்து பேசுகிறாங்க ஊர் மக்கள். ஸோ இந்த மக்கள் நாயகனாக, மக்களுடைய ஒரு அரசனாக இவன் திகழ்ந்ததற்கு இதெல்லாம் நமக்கு நிறைய சாட்சிகளாக நமக்கு தெரியுது. அவங்களுடைய அந்த குடும்பம் பற்றி நம்ம மனைவியை பற்றி சொன்னோம் இல்லையா? இப்போ அவருடைய மகள் யார் அப்படின்னு சொன்னால், அருண்மொழி நங்கை அப்படிங்கிற பெண்ணும் அம்மங்கை தேவி என்ற 2 மகள்கள் இருக்காங்க. அருண்மொழி நங்கைக்கு வந்து பிரானார் என்ற பெயரும் அவளுக்கு இருக்குது. மற்றொரு மகள் வந்து அம்மங்கை தேவி. இவங்க யார் தெரியுங்களா? கீழை சாளுக்கிய மன்னனாகிய விமலாதித்தனுக்கும் குந்தவைக்கும் பிறந்த ராஜராஜ நரேந்திரனுக்கு மனம் செய்து கொடுக்குறாங்க இந்த பொண்ணை. யாரை? இந்த அம்மங்கை. ஏன் இதை நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவங்களுக்கு பிறந்தவன் தான்
முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசன். இவன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன்னு சொல்லுவாங்க இவனை. இந்த அரசன் தான் யாருன்னா நம்ம முதலாம் ராஜேந்திர சோழனுடைய மகள் வயிற்றில் தோன்றியவன், பேரன் கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை. அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண் மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து 10 பேர் இருக்காங்களாம். அவனுடைய ஆண் மக்கள் வந்து 10 பேர். முதல்ல ராஜாதிராஜன், 2ஆம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன், சுந்தர சோழ பாண்டியன், விக்ரம சோழ பாண்டியன், பராக்கிரம சோழ பாண்டியன், மும்முடி சோழன், வீர சோழன், மதுராந்தகன், பராந்தக சோழன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த அரசனுக்கு மிகவும் 10 ஆண் மக்களும் 2 பெண் மக்களும் இருந்து அவனுடைய அந்த குடும்பமும் ஒரு நிறைவான ஒரு குடும்பமாக இருக்குது. இவன் பல நாடுகளில், நான் சொன்ன சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீவிஜயா எல்லா நாடுகளுமே இவன் வெற்றி கொண்டிருக்கான் அப்படின்னு தெரியுது. ஆனால் இப்போ இந்த அரசனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், இவன் நான் சொன்ன மெய்கீர்த்தியில் அவனுடைய பல செய்திகள் நமக்கு தெரிய வருகிறது அப்படின்ட்டு. இவன் கட்டின இவன் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலை மட்டும் கட்டலை, பல கோயில். நீங்கள் தொண்டை நாட்டில் பார்த்தீங்கன்னா, தொண்டை நாடு அப்படின்னு சொல்கிறது தற்போதைய சென்னை. நம்ம சென்னையில் இருக்க திருவொற்றியூர் இருக்குது பாருங்கள். திருவொற்றியூர் கூட இவனுடைய காலகட்டத்தில் கற்றளியாக கட்டப்பட்ட கோயில். முன்னாடி செங்கல் தளியாக இருந்தது, செங்கல் கட்டிடமாக இருந்தது. அதை கற்றளியாக கல் கோயிலாக மாற்றிய பெருமை நம்ம முதலாம் ராஜேந்திர சோழனை தான் சேரும். அது மாதிரி இங்கே சென்னைக்கு அருகில் காஞ்சிபுரம், அப்புறம் தொண்டை நாட்டில் எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய திருத்தலங்கள் நம்ம முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலத்தை சேர்ந்தது நிறைய இருக்குது. கூழம்பந்தல் பார்த்திங்கன்னா அதோடைய அமைப்பே எசாலம், கூழம்பந்தல், இந்த கோயில்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த விமான அமைப்பு எப்படி இருக்கும்னாக்க கல்லால் ஆன விமானம் இருக்கும். அந்த மாதிரி விமானம் ஏன்னா பொதுவாக விமானங்கள் சுதையாலும் செங்கல்லாலும் தான் கட்டப்பட்டிருக்கும் எந்த காலத்துலையுமே. ஆனால் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி, நம்மளுடைய கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோயில் மாதிரி இந்த சின்ன சின்ன கோயில்களும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமை நமக்கு தெரிய வருகிறது, ரொம்ப அதிகமாக நமக்கு தெரியுது. இவன் காலத்தில் புகழ்மிக்க ஸ்தபதிகள் இருந்திருக்காங்க. அவர் யாருன்னா திருவொற்றியூர் கோயிலை கட்டின ஸ்தபதி பேர் என்ன தெரியுங்களா? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, திருவொற்றியூர் கோயில் ரவி என்னும் வீர சோழ பெருந்தச்சன் அப்படின்னு பேர். திருவலங்காட்டு செப்பேட்டில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஓவிய குலதாதித்த நால்வர் அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் ஸ்தபதிகள் பேரும் இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிய வருகிறது. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொன்னாலே திருவாரூரில் ஒரு கோயில் இருக்குது, சின்னதாக திருவாரூர் கோயில். அதுக்குள்ளே ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன செய்தி சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவன் தன் மனம் கவர்ந்த நங்கையான பறவை அப்படிங்கிற நங்கையை என்ன பண்ணியிருக்காரு, தேரில் ஏற்றி பாருங்கள். ஒரு அரசன், பெரிய அரசன், அந்த அரசன் அந்த ஊரில் நடனம் புரிகின்ற அந்த பறவை அப்படிங்கிற அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க, தேரில் ஏற்றி பவனி வராரு. இந்த நிகழ்வை இது நமக்கு பவனி வந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதை என்ன செய்கிறாரு, அவர் பதிவு செய்கிறாரு கல்வெட்டாக. எந்த இடத்துலனா அந்த கல்வெட்டு முதலாம் ராஜாதிராஜன் அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு வெட்டி வைக்கிறாங்க. அந்த கல்வெட்டில் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, என் தந்தையும் பறவை நங்கையும் நின்று வழிபட்ட இடம் அன்னு அந்த இடத்துல ஒரு விளக்கு வைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ராஜராஜனுடைய மகனான ராஜேந்திரன் இருவருமே மிக சிறந்தவர்கள் தான். ஆனாலும் ராஜேந்திரன் மக்களிடத்தில் ஒரு மக்கள் நாயகனாக, மக்கள் மன்னனாக இருந்திருக்கா. அதனால தான் ஒரு பறவை அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண் யாருன்னா நடனமங்கையாக இருக்கலாம், இவனுடைய மனம் கவர்ந்த ஒரு நங்கை. அந்த நங்கையை தேரிலேற்றி சுற்றி ஒரு இடத்துல இருந்து அந்த திருவாரூரில் அந்த இடத்துல இவங்க வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதே அவனுடைய மகன் பதிவு செய்கிறார் ஒரு கல்வெட்டின் வழியாக. ஸோ என்ன ஒரு ஜெனராசிட்டி பாருங்கள், அவங்களுக்கு ஒரு மக்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அதை திருப்பி இதை நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பல சிறப்புகள் மிக்க நம்ம முதலாம் ராஜேந்திர சோழன். இவனுடைய கோயில் பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன்.
இதனுடைய ஓவியங்கள் கூட நம்ம வந்து திருவொற்றியூர் ஒரு ஓவியம் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த திருவொற்றியூர் சில ஓவியங்கள், அப்புறம் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற சில ஓவியங்கள் கூட இவனுடைய காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு செய்தியை வந்து நான் சொல்லணும். என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை தீபம் இல்லையா? திருவண்ணாமலைனாலே கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபம்னா திருவண்ணாமலை. ஸோ இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த அகல் விளக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? கார்த்திகை தீபத்தில் அருணாச்சலேஸ்வரர் வந்து வீதி உலா வரும்போது தீபம் ஏற்றணும். அது பெரிய அகல் விளக்கும் சிறிய அகல் விளக்கும் ஏற்றுவதற்கான தீபம் ஏற்றுவதற்கு இவங்க வந்து நெல்லை வந்து தானம் வழங்கியிருக்காங்க. யாருடைய காலகட்டத்தில்? நம்மளுடைய முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்திலே இருக்குது. ஸோ இந்த செய்திகள்லாம் நமக்கு பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு பேரறிஞராக பேரரசனாக இருந்த முதலாம் ராஜேந்திர சோழனை வந்து நம்ம வந்து இன்னும் அதிக அளவில் கொண்டாடணும். இது பத்தாதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இவனுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் கொண்டாடணும். ஏன்னா ஒரு தமிழகத்தினுடைய தலைமையை உலகளவில் நிலைநிறுத்திய ஒரு மாமன்னன் அவன். ஸோ அவன் காசுகளும் வெளியிட்டிருக்காங்க. கங்கை கொண்டான் காசு, அப்புறம் வந்து கடாரம் கொண்டான் காசு அப்படி வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் செப்பேடுகள், நிறைய செப்பேடுகள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிக அளவில் செப்பேடுகள் வெளியிட்டது முதலாம் ராஜேந்திர சோழன் தான். ஏன்னா அவங்க கரந்தை செப்பேடு, திருவலங்காடு செப்பேடு, எசாலம் செப்பேடு, இது மாதிரி நிறைய செப்பேடுகள் வந்து இவனுடைய காலகட்டத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாமன்னனை இன்று நம்ம கொண்டாடுவது மிகவும் சிறிய அளவில் தான் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நம்ம வந்து மாமன்னனை உலகம் புகழ, உலகத்தில் ஏற்ற ஐநா வரைக்கும் நம்ம கொண்டு போனோம் இவனுடைய கொண்டாட்டத்தை கொண்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த அரசனுக்கு நம்ம வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நான் சொன்ன செய்திகள் அனைத்துமே ஒரு சின்ன செய்திகள் தான். ஒரு உங்களுக்கு தெரிய வைக்கணுன்ற ஒரு உடனடியாக தெரிவிக்கப்பட்டதான். இவனை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு எபிசோடுமே நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாமன்னன் அவன். அதனால் மண்மரபினர்களே எங்களோட இணைந்திருங்க. எங்களோட இணைந்து நீங்கள் வந்து நாங்கள் போகிற இடத்தெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் நாங்கள் கொடுக்குற அந்த தொல்லியல் சார்ந்த தரவுகள் வந்து உங்ககிட்ட வந்து கிடைக்கும். உண்மை தரவுகள் தான் இவை அனைத்துமே. அதனால் எங்களோட இணைந்திருங்கள். பெல் பட்டன் அழுத்திருங்க. எங்களுக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. எங்களுக்கு வந்து சிறப்பு சேர்க்கணும். அதனால் இன்னும் பல அறிஞர்களை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் சொல்லணும்னு இருக்கோம். நன்றி, வணக்கம்.